எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். இருந்து போன 29/12/2025 கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்க எங்க வீட்டுக்காரங்க. 30/12 காலையில அவங்க கைது செய்யப்பட்டாங்க. இலங்கை கடற்படையால கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு செய்தி வந்துச்சு. நான் அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா மத்திய அமைச்சர் அன்னைக்கு 30/12/25 அன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் ராமேஸ்வரம் வந்திருந்தார். அப்ப நேர்ல வந்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள்ட்ட நான் நேர்ல போய் மனு கொடுத்தேன். இந்த மாதிரி என் கணவர் மனநிலை வைத்தியம் எடுத்துட்டு இருக்கேன், மதுரை அகான ஆஸ்பத்திரியில டிப்ரெஷனுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன், அவங்களால அங்க ஜெயில இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் நேரில் போய் எல்முருகன் அவர்களிடத்திலையும் மனு கொடுத்தேன், வானந்த சீனிவாசன் அவர்களிடத்திலையும் மனு கொடுத்தேன். அப்புறம் எங்க ராமநாதபுரம் தொகுதி எம்எல்ஏ முத்துராமலிங்கம் அவரிடத்திலையும் நான் போய் மனு கொடுத்தேன். அப்ப எல்லா அமைச்சர்கள், எல்லா கலெக்டரேட், எல்லா இடத்துலயும் நான் மனு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என் கணவருடைய சரியான உடல் சூழ்நிலை தெரியல, எந்த காரியமும் தெரியாம என் பொண்ணு 12th எக்ஸாம் எழுத முடியாம வர்ற 17ஆம் தேதி அவளுக்கு எக்ஸாம் எழுத முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கா. வேற வழி இல்லாம நானும் என் பிள்ளைகளும் இன்னைக்கு இலங்கை தூதரகத்தை பார்க்க வந்தோம், ஏதாவது தீர்வு கிடைக்குமான்னு. சாப்பிடாம 40 நாள் நானும் என் பிள்ளைகள் வேற அங்க எங்களுக்கு என்ன இருக்கு சோர்ஸ், உழைக்கிறதுக்கு அவங்க இல்ல, எந்த பொறுப்பும் இல்லாம நானும் என் பிள்ளைகள் இங்க வந்து இன்னைக்கு இலங்கை தூதரகத்துல காலையில இருந்து ராமேஸ்வரம் ஏறி வந்து காலையில இருந்து இருந்து கிடக்கும். எங்களை கேட்கறதுக்கு யாருன்னு நாடி இல்லாம நாங்க வந்து கிடக்குறோம். எங்களுக்கு ஏதாவது தயவு செஞ்சு வர்ற 10/2 அன்னைக்கு அவங்களுக்கு மறுபடி வாய்தா இருக்கு. அந்த வாய்தால எப்படியாவது என் கணவருடைய அந்த உடல் சூழ்நிலையை கருதி விடுவிக்கணும். அவங்க மென்டல் டிப்ரெஷன் உள்ளவங்க. நான் அகான ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் எல்லா இடத்துலயுமே அவருடைய சிகிச்சை F32.3 சைக்கோட்டிக் சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் எல்லா இடத்துலயுமே நான் மனு கொடுத்திருக்கேன். அவங்களால ஜெயில இருக்க முடியாத சிட்டியூட்ல இருக்கிறவங்க, அவங்க தூக்கம் இல்ல விட்டு அசாதாரண நிலைக்கு போயிருவாங்க. தற்கொலை எண்ணம், யதார்த்த செயல்கள்ல மாற்றம், நிறைய காரியங்கள் வந்துடும். நான் ஒவ்வொரு நாளையும் நானும் என் பிள்ளையும் பயந்துட்டு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா இன்னைக்கு இலங்கை தூதரகத்தை நோக்கி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தயவு செய்து கவர்மெண்ட் ஒரு வழி பண்ணுங்க. எப்படியாவது இந்த 10ஆம் தேதி வர்ற வாய்தால என் கணவரை விடுவீங்க. என் கணவர் பேரு பிரபு, அவங்க அப்பா பேரு கஸ்பார், என் பேரு பிரபா, என் மகன் இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கான். அவங்க புடிவட்ட நாள்ல இருந்து 2 மாசமா புள்ள என்னோட கடந்துட்டு இருக்கு. இன்னும் காலேஜ் போல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். ஃபீஸ் கட்ட முடியாம என்னோட நான் அம்மா உடம்புக்கு முடியாதவன்னு சொல்லி என்னைய பாத்துட்டு இருக்கு. என் புள்ள 12th எக்ஸாம் எழுத முடியாம என் புள்ள இருக்கு. நான் என்ன செய்வேன்? 2 பிள்ளைகளையும் வந்து நான் இலங்கை தூதரத்துக்கு முன்னாடி போனா இங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லி எழிலகத்துக்கு போங்க, எஃப்சி ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்பி எங்களை விடுறாங்க. இன்னைக்கு காலையில இருந்து நான் சென்னை ஃபுல்லா அந்த 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு சுத்தி கலைஞ்சிட்டு எனக்கு வேற வழியே தெரியாம நான் மீடியா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. 10ஆம் தேதி உள்ள வாய்தால அவங்களை விடுவிக்க விட்டா நானும் என் குடும்பமும் தற்கொலை பண்ண தவிர வேற வழியே இல்லை. நாங்க செத்தே போயிருவோம் நானும் என் பிள்ளைகள. என்னால வேற வழியே செய்ய முடியல. என் பொண்ணு எக்ஸாம் எழுதாம முடியாம எழுதிட்டு இருக்கா. நான் என்ன செய்வேன் சொல்லுங்க? அவங்க தூங்க முடியலையா, தூக்க மாத்திரை கொடுக்கறாங்களா, அதுக்கும் தூங்க முடியலையா. தூக்க மாத்திரை கொடுத்து சாப்பாடு இல்லாம போய் ஜெயில அடைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு மென்டலி டிப்ரெஷன் பர்சன். என் பிள்ளைல நாங்களும் 40 நாள் அழுதுட்டு இருக்கோம். கேட்க யாருமே கிடையாது. சரி, நமக்கு கேட்க யாரும் இல்ல, நம்ம இங்க இலங்கை தூதரத்துக்காவது வருவோம். நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த எம்பசி போங்க, இந்தியன் எம்பசி போங்க, ஹை கமிஷன் போங்கன்னா நான் சாதாரண மீனவ பண்ண நான் யார போய் பார்ப்பேன்? என் புருஷனோட உடல்நிலைய 40 நாள் ஒரு வழி இல்லாம உட்கார்ந்துட்டு நானும் என் பிள்ளைல சாப்பிட முடியாம சென்னை வழி எனக்கு பைத்தியாரி மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன். இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய கூப்பிட்டு கவர்மெண்ட் தயவு செய்து எனக்காக ரிஸ்க் எடுங்க. 10ஆம் தேதி எப்படியாவது என் கணவர் வரணும். இதை தவிர எனக்கு வேற எந்த முடிவும் தெரியல. அப்படி இல்லாட்டா நாங்க குடும்பத்தோட சாகுறோம், அவங்க அங்க சாகட்டும், நாங்க குடும்பத்தோட இங்க சாகுறோம். அதுதான் என்னுடைய முடிவு, என் குடும்பத்தோட முடிவு.